இது வந்து பழைய ரெசார்ட்டு. பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்களா, குன்லே மேனர் இங்கே லெவலில் இருந்துச்சு கிளைமேட்டு. கிராஸ் வச்சு அப்படியே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வால் மாதிரி இருக்குது, பெரிய லான்ங்க, செம்மையாக இருக்கு பாருங்க. நம்ம இது ஹோட்டல் மாதிரிலாம் கிடையாது, இது தனி ஒரு பங்களா. அப்படியே பாருங்கள், ஏகப்பட்ட மெடல்ஸ், கப்பு, ஷீல்டெலாம் வாங்கியிருக்காங்க. வெயிலே உள்ளே போடாமல் இருக்குது பாதை. லைட்டாக செக் பண்ணும், நல்லா சூடாக இருக்குது. கிளைமேட்லாம் நல்லா கூலாக இருக்குது. நம்ம அப்படியே வெயிலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். குட் மார்னிங் காய்ஸ். நம்ம நேற்று நைட்டு வந்து ஊட்டியில் வந்து குன்லே மேனர் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம நைட் வந்து செம்ம லெவலுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு கிளைமேட்டு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 டிகிரி அந்த மாதிரி இருந்துச்சுங்க கிளைமேட்டு. உண்மையில அப்படி தான் இருந்துச்சு கிளைமேட்டு. இது வந்து பழைய ரெசார்ட்டு. பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்களா, அவங்களோட இது ஃபுல்லாகவே பழைய டைப்பில் தான் எல்லாமே இருக்கும். வாங்க இந்த உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன். இந்த மறக்காமல் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்ட்ரி கேட். கேட்டெல்லாம் நம்மள பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல செக்யூரிட்டி ரூம் இருக்குது. இதான் உள்ளே போகிற பாதை. ஃபுல்லாகவே பாருங்கள், செமையாக அந்த கிராஸ் வச்சு அப்படியே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வால் மாதிரி இருக்குது இந்த புல் கிராஸ் வந்து. அப்படியே எல்லாமே பழைய டைப், பிரிட்டிஷ்காரங்களோடது. அப்படியே இதாங்க என்ட்ரன்ஸு. இங்கே வந்து கார் பார்க்கிங். இது அப்படியே இந்த கார் பார்க்கிங் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லான்ங்க, செமையாக இருக்கு பாருங்க. செமையாக இருக்குங்களா, செம்ம லான்ங்க. இது வந்து ஜாலியாக நீங்கள் கிட்ஸ்லாம் செஞ்சால் ஜாலியாக விளாட்லாம் அந்த இடத்துல. டேபிள் சேரும் போட்டுருக்காங்க. வாங்க அப்படியே உள்ளே போவோம். கிளைமேட் நல்லா கூலிங்காக இருக்குங்க. அப்படியே நம்ம இது ஹோட்டல் மாதிரிலாம் கிடையாது, இது தனி ஒரு பங்களா. அப்படியே ஜஸ்ட்டு இதுக்குள்ளே தான் போனோம் ரிசப்ஷனுக்கு. வாங்க அப்படியே உள்ளே போவோம். இதுதான் எங்களோட ரிசப்ஷனுங்க. பாருங்க, மேலே பாருங்கள், லைட்டிங்லாம் பாருங்கள், பழைய காலத்து லைட்டிங் மாதிரி இருக்குது எல்லாமே. பிரிட்டிஷ்காரங்களுக்கு இது ஃபுல்லாகவே. இது அப்படியே இந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இண்டோர் கேம் எதுவும் இங்கே அவ்வளோவா கிடையாதுங்க. ஒரே கேரம் வச்சுருக்காங்க விளாட்றதுக்கு. இங்கே டேபிள், இங்கே தான் நம்ம வந்து நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும், ப்ரூஃப் எல்லாமே. உங்கள்கிட்ட ரூம் புக்கிங் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ரிசப்ஷன் மாதிரி. பாருங்கள், ஏகப்பட்ட மெடல்ஸ், கப்பு, ஷீல்டெலாம் வாங்கியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே இந்த பழைய பீரோன்னு பாங்களா, பழைய பீரோ இருக்குது இந்த இடத்துல. அப்படியே ஜஸ்ட்டு நம்ம ரூமுக்கு வெளியில் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வெளியில் வந்தோடனே பெரிய லான், பக்கா சூப்பராக இருக்கு பாருங்கள். லான் அப்படியே பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ரூமுக்குள்ளே போகிறது. சுற்றிலுமே கார்டன் பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல. அப்படியே பாருங்கள், இந்த இடத்தையும் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது கார்டனு. நம்ம வேணால் இங்கேயும் இந்த இடத்துல டேபிள் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வந்து உட்காந்து சாப்பிட்லாம். இப்போ டைனிங் போயிட்டுருக்காங்க. டைனிங் போகிற வழியை காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இங்கே சின்ன சின்ன பூவெலாம் பாரு, அழகாக இருக்குது, செமையாக இருக்குல்ல உங்களுக்கு. இந்த பாதையை பாருங்கள், வெயிலே உள்ளே போடாமல் இருக்குது பாதை. ஆனால் கிளைமேட் செம்ம கூலிங்க உள்ள. ஜஸ்ட்டு இங்கே உள்ளே வந்தாச்சு. இதுதான் டைனிங். இந்த இடத்துல டேபிள்லாம் போட்டிருக்காங்க. இங்கே டேபிள்ஸ் தான் இருக்குது. இந்த ரெசார்ட் வாங்கின அவார்டெலாம் எதாவது இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. பா, எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க. பயங்கரமான லெவல், வேறு லெவலில் இருக்குது. உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளேயும் பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸான டைனிங் ஹால் தான். உள்ள நல்லா ஸ்பேசியஸான டைனிங் ஹாலுங்க அது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அடுத்த பெட் ரோஸ்ட் வேணால் போட்டு இங்கே இருக்குது. ப்ரெட்டு டோஸ்டர் இருக்குது இந்த இடத்துல. அடுத்தது எக் ஆம்லேட்டு, சாம்பார், அடுத்த சட்னி, 2 சட்னி இருக்குது பார்த்தீங்கன்னா. அடுத்த பொங்கல் நம்ம ஃபேவரெட்டு, அடுத்த ஊத்தாப்பம், அடுத்த இட்லி, அடுத்து இங்கே வந்து காஃபி டீ வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜூஸ் ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சுருக்காங்க. ஃபுல் கப் இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்பா லைட்டாக செக் பண்ணும், ஃபுல்லாக இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. கிளைமேட்லாம் நல்லா கூலாக இருக்குது. அப்பா ஃபுல் எடுத்து ஃபஸ்ட்டு காஃபி வருது, ரெடி பண்ணுங்க.
எல்லாமே சூடாக தான் இருக்குது எல்லாமே. அப்படியே ஊத்தாம ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போதைக்கு இது போதும், சாப்பிட்டு எடுத்து போவாங்க. பொங்கலுமே சூப்பராக இருக்குங்க. ரைஸும் நல்லா பாயில்டாக இருக்குது. அடுத்த மினி ஊத்தாப்பம் சாம்பார், அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரையுமே நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு குறைன்னா பொங்கலுக்கு வந்து வடை இல்லை, அதுதான் ஒரு குறையாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் சூடாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. டீயுமே நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம வேணுங்கிற சாப்பிட்லாம். எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி தான் பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரையுமே. கிளைமேட் வந்து வேறு லெவலுங்க. செம சில்னஸாக இருக்குது கிளைமேட்டு. நம்ம அப்படியே வெயிலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். எங்கே வெயில் அடிக்குதுன்னு வந்தாச்சுங்க வெயிலுக்கு. அப்படியே இங்கே நிற்போம். அங்கே உள்ள எங்கேயுமே வெயிலே இல்லை சுத்தமாக. நல்லா பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு சில்னஸாகவே இருக்குது. அப்படியே இதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமுங்க. பாருங்கள் பக்காவாக வச்சுருக்காங்க. வெளியில் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே செடி, இந்த சைடெலாம் செடியாக இருக்குது. இங்கேயும் பாருங்கள் ஃபுல்லாக செடியாக இருக்குது. அப்படியே இந்த ரூம்குள்ளே வரோம். இப்போ தான் ரூம்குள்ளே பாருங்கள் அழகா இந்த இடத்துல லக்கேஜ் வைக்கிறதுக்குள்ள டேபிள் இங்கே இருக்குது. பட் ஆனால் நாங்கள் லக்கேஜ் இங்கே வச்சிட்டோம். ஒரு சோஃபா செட் கொடுத்துருக்காங்க. டீப் ஆயில் அந்த காலத்து பழைய இதுதாங்க. அது பழைய வீடு தான். அது அப்படியே கதவுலாம் பாருங்கள், அந்த பழைய மெத்தட்லாம் இருக்குது. கபோர்டை பாருங்கள், கபோர்டுமே இந்த பழைய மெத்தட்லாம் இருக்குது. உங்கள்கிட்ட கபோர்டு ஓப்பன் பார்ப்போம். அப்படி இங்கே வாங்க பாப்பா பாருங்கள். இல்லை பழைய டைப் தான் எல்லாமே. இங்கே ஹேங்கர்லாம் கொடுத்துருக்காங்க. கபோர்டில் பெருசாக ஸ்பேசஸாக இருக்குது. அடுத்தது மிரர். நான் நிற்கிறேன் அந்த இடத்துல மிரர் இருக்குது. இந்த டீ காஃபி பவுட்ரு, சுகர் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மில்க் பவுடர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் கிட்டில்லாம் இருக்குது. இந்த இடத்துல கிட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிறப்ப ஹாட் வாட்டர் போட்டு குடிச்சிக்கலாம் ஜம்முன்னு. பட் இந்த டஸ்ட்பின் இருக்குது இந்த இடத்துல. இது பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதை காட்ட விட்டுட்டு பாருங்கள். நூறுபா அழகா அப்படியே அந்த கன்னடையை பார்த்துட்டு இங்கே உட்காந்து மேக்கப் பண்ணலாம். சூப்பராக டேபிள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே பாருங்க 2 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஜக் இருக்குது. நார்மல் வாட்டர் தான் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அழகா செம்மையாக இருக்குது காட்டு. இந்த இடத்துல பாருங்கள் பெட்டு பாருங்கள். பெட்டு சைஸும் நல்ல பெருசாக இருக்குது உங்களுக்கு. இல்லை தாராளமாக ஒரு 3 பேர் பசங்களாம் தான் 3 பேர் தாராளமாக தங்கலாம். டவல்லாம் கொடுத்துருக்காங்க. டவல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அடுத்தது உள்ளேயே ஃபயர் கேம்ப் போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப குளிர்ந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபயர் கேம்ப் போட்டுருவாங்க. அதுக்கான ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான் உங்களுக்கு. இது ஃபயர் கேம்ப், இன்டர்காம் ஃபோன் இருக்குது. சார்ஜர் பாயிண்ட்டுமே நிறையா இருக்குது. அப்படியே வந்தோம்னா அப்படியே அந்த பெட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. டிவி ஒர்க் ஆகுறதில்ல, போட்டு பார்த்தா தெரியும். ஜஸ்ட் அப்படியே வாஷ்ரூம் தான். வாஷ்ரூம் இல்லை பக்கான மிரர் இருக்குது வாஷ்ரூமில். அப்படியே இங்கே வாஷ் பேஷனு, ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் வரும். 2-way டேப் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல வால் மிக்சர், ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் மாதிரி. ஷவர் இருக்குது. சோப் கொடுத்துருக்காங்க. சோப் பவுடர் இருக்குது இந்த இடத்துல. அதேமாரி இந்த இடத்துல ஷாம்புலாம் வச்சுருக்காங்க. அடுத்தது டவல் ரேக்கு, ஹேர் ட்ரையர், உள்ள ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வெஸ்டர்ன் கிளாஸ் ஒன்று நீட்டாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரூம் வந்து கிளாசிக் ரூமுங்க. கிட்டத்தட்ட இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரூம் இருக்குது. கிளாசிக் ரூம் மட்டுமே 7 சாரிங்க, ஒரு 7 ரூம் இருக்குங்க இந்த வரிசையில் வந்து. அப்படியே பாருங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரூம் பார்க்குறோம். அப்படி இருக்குண்ணே எல்லாமே சேம் டைப் தான். எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். எல்லாமே நம்ம தங்கிட்டு வந்து ரெஸ்டிக் ரூமு. இது வந்து உங்களுக்கு கிளாசிக் ரூம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஹால் உண்டு, அவ்வளோதான் வித்தியாசம். சோஃபா செட்டு, டீ பாயெல்லாம் இங்கே போட்டுருக்காங்க ஃபஸ்ட் என்ட்ரியில். இங்கே பாருங்க செமையான ஆட்டம் இருக்குது. அடுத்தது உள்ளே நுழைஞ்சோம்னா ஒரு பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூம் தான் அது. அப்படியே இன்டர்காம் இருக்குது இந்த இடத்துல. அப்படியே பெட்டு பாருங்கள், நல்லா பெரிய பெட்டு. 3 பேர் தாராளமாக அதில் படுக்கிறாங்க. உள்ளே ஒரு மினி டேபிள் கொடுத்துருக்காங்க. டைனிங் டேபிள் தான் இது. அப்படியே இந்த இடத்துல ஃபயர், நம்ம நைட்டு ரொம்ப குளிர்ந்துச்சுன்னா
இந்த ஃபயர் போட்டுருக்காங்க அந்த இடத்துல வந்து பெரிய டிவி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம்ல அது அந்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல பெரிய டிவி கிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போ வேணாலும் ஹாட் வாட்டர் போட்டு குடிச்சிக்கலாம். அதுமாதிரி காஃபி டீ எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இது பாருங்கள், நம்ம திங்ஸு பேக்லாம் எடுத்து வரோம்ல அது வைக்கிறதுக்கு இடம் அது. அடுத்த எக்ஸ்ட்ரா பெட்டுமே இவங்க போட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துல. தாராளமாக இதில் வந்து ஒரு 4 கெஸ்ட் தங்கலாம். அடுத்ததான் நம்ம வாஷ்ரூம் தான் பார்க்க போகிறோம். இங்கே நுழையிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்க்ரீன்லாம் இருக்குது. இந்த ஸ்க்ரீனை நம்ம அப்படியே தள்ளி விட்டுட்டு நம்ம வாஷ்ரூம் எப்படின்னு பார்ப்போம். இது வந்து அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூம். இது வாஷ்ரூமை பொறுத்தவரை ஸ்பேசியஸாக தாங்க இருக்குது நல்லா. இது பாருங்கள், பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஷவரில் அந்த இடத்துல ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் மிக்சர் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு மிரர், வாஷ் பேசன், அப்படியே இந்த இடத்துல ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட் இருக்குது. ஹாட் வாட்டர் வந்து உங்களுக்கு 24 hours வருங்க. கபோர்டெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குது எல்லாமே. பாருங்கள், ஃபயர் சேஃப்டி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அதேமாதிரி ரூம் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குன்னு. எல்லாமே பழைய பில்டிங், பிரிட்டிஷ்காரங்க பில்டிங் தான் இது. அப்படியே இந்த பெட்ரூம்லேயும் ஒரு ஆர்ட் இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா செமங்க. அப்படியே நம்ம வெளியே வரோங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, செமையான ஓப்பன் லானுங்க இந்த இடத்துல. எப்படி இருக்கு பாருங்கள். இந்த கிளாசிக் டைப் ரூமில் வந்து இதான் அட்வான்டேஜ். வெளில பாருங்கள், நல்லா பெரிய லான் இது. அப்படியே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குங்களா இந்த லான். அப்படியே அதே மாதிரி கிட்ஸுக்கு செம அட்வான்டேஜ். காலைல தூங்கி எழுந்துச்சுன்னு விளாட்ணுன்னு வச்சுக்கிங்க. அப்படியே பாருங்கள், சறுக்கு மரம் இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல சீசா இருக்குது. இந்த இடத்துல ஊஞ்சல் வச்சுருக்காங்க பாருங்கள். பரவாயில்லங்க, இந்த ஊஞ்சல் உள்ள இடத்துல எல்லாம் வெயில் அடிக்குது பயங்கரமாக. நம்மளும் கொஞ்சம் ஊஞ்சல் ஆட் பண்ணலாம் அப்படியே ரைட்டாக. அப்படியே இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் இந்த குழந்தைங்கள்லாம் ஏறுறதுக்கு அப்படியே இந்த இடத்துல ஊஞ்சல் இருக்குது அந்த இடத்துலையுமே. அதே மாதிரி நைட் வந்து இந்த இடத்துல ஃபயர் கேம்ப் போடுவாங்க. அப்படியே இந்த ரூம் கெஸ்ட் எல்லாருமே வந்து இதில் உட்காந்து சுற்றி உட்காந்து இந்த ஃபயர் கேம்ப் என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல. நேற்று வந்து செம்ம கிளைமேட்டுங்க. நைட்டு வந்து செம்ம கூலிங்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 degree Celsius இருக்கும் போல இருக்குது. இது மொபைலில் பார்த்தேன், 7 degree காமிச்சிச்சு. பயங்கர கூலிங்க. இந்த ரெசார்ட் வந்து நல்லா பெரிய ரெசார்ட்டுங்க. இது வந்து பழைய பிரிட்டிஷ்காரங்களோட பில்டிங் தான் எல்லாமே. அப்படியே ஸ்டே பண்ணுறது நல்லா அருமையாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் நல்லா எக்ஸ்பென்சிவ். இங்கே வந்து நாங்கள் ஃபுட்டு நைட்டு வந்து டின்னர் வெளியில் சாப்பிட்ருவோம். அதையும் உங்கள் வீடியோ போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரிங்க எல்லாமே. அதேமாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செமையான இடங்க. அது சுற்றி வளைச்சி பயங்கரமாக ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபுல்லாக கார்டன் பயங்கரமாக எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு. மொத்தம் வந்து இவங்ககிட்ட வந்து 3 டைப் ஆஃப் ரூம் இருக்குங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்டிக் ரூம், அது நான் தங்கியிருந்தோம்ல இந்த வீடியோவில் பார்த்து காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அந்த ரூம் தான். அது வந்து 3500 சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்ததாக கிளாசிக், அதை நான் காமிச்சிருப்பேன், 2வது காமிச்சிருப்பேன் உங்கள்கிட்ட. அது வந்து 4500 சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து விண்டேஜ் ரூம், அது காமிக்க முடியல, அது கெஸ்ட்டு ஃபுல்லாக ஆக்குபேட் பண்ணியிருக்காங்க. அதோட டாரிஃப் வந்து உங்களுக்கு 5500ங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் நல்லா யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.